அதிமுகவிலே முதல்வர் பதவி எடப்பாடிக்குத்தான். தொண்டர்கள் எடுத்த திடீர் முடிவு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அழித்து விட்டார், அடமானம் வைத்து விட்டார் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒருவேளை இப்படி சிந்தித்து பாருங்கள். அதாவது அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவும் முதலமைச்சராகவும் இல்லாமல் இருந்திருந்தால், ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பின்பு அதிமுக ஓபிஎஸ் உடைய கைவசம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கு? கண்டிப்பாக பாஜகவிடம் அடமானம் வைத்து கட்சியவே கலைத்திருப்பார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல சசிகலா அம்மையார் டிடிவிடம் அதிமுக கைவசம் என்பது, அதிமுகவுடைய முழு பொறுப்புகள் என்பது அவருடைய கைவசம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மன்னார்குடி குடும்பத்திற்குரிய அடிமை கட்சியாக திமுக எப்படி குடும்ப கட்சியாக இருக்கிறதோ அதே போல அதிமுகவும் குடும்ப கட்சியாகத்தான் இருந்திருக்கும். அவருடைய அதிகாரங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதே போல தொண்டர்களுக்கு என எந்த ஒரு முக்கியத்துவமும் இருந்திருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கைகளிலே அதிமுக இருப்பதன் காரணமாகத்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறே தவிர இதுவரைக்கும் பாஜகவில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடமானம் வைக்கல. கூட்டணி தான் வைத்திருக்கிறார். அதுவுமே டெல்லி போய் கூட்டணி வைக்க, உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் சென்னை வந்துதான் கூட்டணியை, அதுவும் 2 நாட்கள் காத்து கிடந்து கூட்டணியை உறுதி செய்து விட்டு போனார். அதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை தேடி ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு 3 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாராம். அந்த 3 முறையும் எடப்பாடி பழனிசாமி அந்த தொலைபேசி எடுக்கக்கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியவே தேடி அலைய விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கட்சியை பாஜகவிடமோ யாரிடமோ அடிமைப்படுத்த கிடையாது. அடுத்த கட்டமாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளை அதிமுகவில் இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலுமே எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் உடைய மகனைக்குள்ளே வைத்துள்ளார். அதே போல சசிகலா அம்மையார் ஒரு குடும்பத்திற்குரிய நபர்களை புறம் அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகளை வச்சிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் அவருடைய மகன் மிதுன் அவர்களை எந்த ஒரு இடத்திலும் அதிமுகவிலே முன்னிறுத்த கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பின்பு இன்னொரு தொண்டன் அதிமுகவிலே இருக்கட்டும் அப்படி நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இந்த முடிவுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கிய ஆதரவுகளை கொடுத்தது. இன்று வரைக்கும் அதிமுகவிலே 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய ஆதரவுகளை, அப்படி எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டர்கள் படை என்பது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவிகளாலும் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அதிமுகவிலே முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற வார்த்தை என்பது வந்தால் அது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கு. பாஜக இதில் ஏதேனும் குளறுபடிகள் செய்ய நினைத்தால் கண்டிப்பாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒரு புறத்திலே வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.